வணக்கங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நண்பன் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபோன் பண்ணியிருந்தான். எல்லாம் வீடியோஸு இதெல்லாம் பார்ப்பேன் போடுவேன். அப்புறம் பார்த்தேன்னா உனக்கு பெருசாக யூடியூப்பில் ஃபாலோவர்ஸு யாரும் இல்லை, எதுக்குடா இது மாதிரி போட்டு இது பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டான். கேட்டதுக்கப்புறம் நம்ம வயசுமா இருக்குமா, நான் சொன்னேன், பாருமாப்பிள்ள அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. நீ சொல்கிறது உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்கிறேன், கேட்குறியாடா அப்படின்னு. சொல்லுடா. நான் சொன்னேன், மாப்பிள்ள நீங்கள் யோசிக்கிற மாதிரியே நானும் யோசிச்சு இப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அப்படின்னேன். அவனும் பரவாயில்ல சொல்லு அப்படின்னா. அப்போ திருவள்ளுவரும் இதே மாதிரி யோசிச்சிருந்தாருன்னா நமக்கு ஒரு 1330 குரல் கட்சிருமா அப்படின்னு கேட்டேன். சரி மாப்பிள்ள வேலை இருக்குன்னு ஃபோனை வச்சுட்டான். சரி முந்தா நாள் பேசுவோமே, 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஃபோன் பண்ணேன். கக்கி பிளாக் பண்ணி வச்சு போகிறேன். நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம இந்த உலகத்துக்கு சொல்லணுமா வேண்டாம்? அதுதான் நம்ம செய்கிறோம். நம்ம கடமை இல்லை, நம்ம கடமை தானே நம்ம செய்யணும். அதனால் நான் எனக்கு பெருசாக வருத்தம் இல்லை. நீங்களும் வருத்தப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். டாடா.